الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم وقال الله سبحانه وتعالى ومن يؤمن بالله يهد قلبه فقال الله سبحانه وتعالى قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني فسبحان الله وما أنا من المشركين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم وقال عليه الصلاة والسلام أيضا يوم في سبيل الله خير من 1000 يوم فيما سواه وقال عليه الصلاة والسلام إن قلوب بني آدم بين أصبعين من أصابع الرحمن يقلبها كيف يشاء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய மிக அற்புதமான ஆச்சரியமான அவனுடைய தெரிவுடைய பரக்கத்தால ஒன்றுமே இல்லாம இருந்த எங்களை கொண்டு வந்து அல்லாஹ் இந்த பூமியில அழகாகவும் கண்ணியமாகவும் வச்சிருக்கான். ஒரு காலத்துல இன்றைக்கு 800 கோடி மக்கள் என்று எந்த மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள விரல் நீட்டி இவர்தான் மனிதன் என்று காட்டுறதுக்கு ஒருத்தரும் இருக்கல. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அங்கிருந்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த சிறப்பான மனிதனாக படைக்கிறதுக்கு அவன் மட்டும்தான் தீர்மானித்தார். யாரும் எங்களுக்காக சிபாரிசு செய்யவும் இல்லை, யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவும் இல்லை. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. நிச்சயமாக மனிதனுக்கு ஒரு காலம் வந்துச்சு, ஒரு காலம் இருந்தது, அவன் நினைவு கூறப்படும் ஒரு வஸ்துவாக இருக்கலாம். இவருதான் மனுஷன் காட்டுறதுக்கு ஒரு சாம்பிள் கூட இல்லை. அப்படின்னா நீங்க அதம் இல்லைங்க, மாதும் அட்ரஸ் இல்லை உங்களுக்கு.
முகவரி இல்லாம இருந்தீங்க. அல்லாஹ் சொல்ற அங்கிருந்து உங்களை படைச்ச நான் தான். உங்களுக்கு யாரையும் தெரியா. இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா, நாங்க தான் விந்து துளியில இருந்து மனிதனை படைச்சோம். ரப்பு எங்களை படைக்கிறது தீர்மானிக்கல என்றா நாங்க இல்லதான். வந்தீபமா நாங்க இல்ல. அதுவும் ரொம்ப தீர்மானிச்சிருக்கிறான் எங்களை மனிதனா படைக்க. கல்லாக மண்ணாக பறவையாக மிருகமா படைச்சிருந்தா அது வேறொரு கோலத்தை பேசிக்கும். எங்களுக்கு ஆகிரா இல்ல. மிருகம் பறவை எல்லாம் கியாமத்தில் மண்ணோட மண்ணாக்கி போடுற. அவளுக்கு சொர்க்கம் நரகம் இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு ஹதீஸ்ல சிறப்புக்காக சொர்க்கம் போமன் வண்டி, மற்றது ஒன்றும் சொர்க்க நரகம் இல்லை. அல்லாஹ் எங்களை மனிதனா படைக்க. அதுலயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்திலேயே படைச்சுன்னு வராங்க. அல்லாஹ் முடிவு செஞ்சான் எங்களை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல பிறக்க உலகத்துக்கு அனுப்பின கூட்டங்கள்ல ஆக நல்ல கூட்டம் ஏதோ அந்த லிஸ்ட்ல எங்கட பேரை போட்டிக்க. அதுலயும் எங்க உலக படத்திலேயே தேடி பிடிக்க கஷ்டமான நாட்டில் அந்த நாட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு 2.5 கோடி பேர் வாழ்றாங்க. நாட்டில் ஒரு 2.5 கோடி பேர் வாழ்றாங்க சுமாராக. அதுல 28 லட்சம் பேருக்கு களிமாவை கொடுக்கிறன்னு முடிவு, 2.25 கோடி பேருக்கு களிமா இல்லைன்னு முடிவு. அந்த 28 லட்சத்திலையும் அல்லாஹ் என்கிற பேரை போட்டான். யார் போட்டா? அல்லாஹ் போட்டான். யாரும் லெட்டர் கொடுக்கல என்கிற பேரை போட மாட்டேன். ஒரு கமிட்டியும் எங்களுக்கு பேசல, எங்களை உம்மா பாப்பா பேசவும் இல்லை. அல்லாஹ் தெரிவிச்சு. அந்த 28 லட்சத்திலையும் ஒரு 13 லட்சத்தை பாலிகாதாக்கள் விடுவோமே, சின்ன ஆட்கள். அப்ப ஒரு 15 லட்சம் பேர் தொழுகை கடமையான ஆட்கள். அதுலயும் எங்களை நாட்டில் 50-60 வீதம் தான் தொழுகிறாங்க. அப்படி இருந்தா ஒரு 7.5 லட்சம் 8 லட்சம் பேர் தொழுகிறாங்க. எங்கட பேரை போட்டிக்கிறான் தொழுகிற 8 லட்சம் பேர் பேர். அந்த தொழுகிறாக்களையும் ஒரு 2 வீதம் 3 வீதம் தான் அல்லாஹ்வை பத்தி நாங்க எந்த நிலைமையிலையும் பேசுவோம் என்று தாயா நிற்கிறாங்க. மற்றவங்க ஏதோ காரணத்தால பின்வாங்கி கொண்டு நிற்கிறாங்க. அல்லாஹ் அதிலேயும் எங்கிற பேரை போட்டிக்கிறான். இதுக்கு பேர் தான் தெரியும். எத்தனை டெஸ்ட்ல பாஸ் ஆகி வந்துச்சு. எத்தனையோ டெஸ்ட்ல பாஸ் ஆகி வந்துச்சு. இப்ப ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், நீங்க 2 விஷயத்தை பார்த்து ஒரு ஆளை தீர்மானிக்கிறீங்க, நான் 2 விஷயத்தை பார்க்கிறேன். நீங்க ஒரு ஆளை முடிவு செய்யற, அந்த ஆளுக்கு திரிக்கிற செல்வத்தை வச்சு, இவர் நல்ல வசதி படைச்சவர், இவர் தான் தலைவரா வரணும், இவர் நல்ல வசதி படைச்சவர், இவர் தான் இந்த பொறுப்புக்கு நல்ல வசதி உங்களை தீர்மானிக்க வைக்கிறது. 2வது ஆளது அழகு, உடல் அழகு, குரல் அழகு, அழகு. இந்த சூரத்தை பார்த்தும் நீங்க தீர்மானிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்ற இந்த 2லையும் எனக்கு வேலை இல்லை. நான் உங்கள 2 இடத்தை பார்க்கிறேன். ஒன்று பார்க்கிற உங்கள ஒருத்தருக்கும் பார்க்கிறாத இடம். வாப்பா மகனும் பக்கத்துல பக்கத்துல நிற்பாங்க. மகந்த கல்வியில் என்ன ஓடுதுன்னு வாப்பா தெரியாது.
வாப்ப சொல்ற மகன் தீண்டாரி இல்லை, அதாவது பொய் சொல்லாதே, மகண்ட உள்ளம் எனக்கு தெரியும், இவன் தீண்டாரியா தீண்டாரியா. உம்மட மடியில சாஞ்சி கொண்டு இருக்கிறாரு, மகண்ட கல்வியில் எண்ணிக்கன்னு உம்மா தெரியா, உம்மட கல்வியில் எண்ணிக்கன்னு. அதனால ஹுதைர் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பயான் பண்றவங்க நஸீஹத் வல் வஅத் வல் இர்ஷாத் பண்றவங்க நினைங்க, உங்களை பார்க்கிறாங்க கீழுள்ள மக்கள், உங்களோட கல்வை பார்க்கிறாங்க. அல்லாஹ் நாம் பார்க்கிற கல்வை அது ஒருத்தரும் பார்க்கலாரு, நாம் பார்க்கிறேன் 24 அவரும் பார்க்கிறேன், தூங்கினாலும் பார்க்கிறேன். இரண்டாவது பார்க்கிற உறுப்புகள். உறுப்புகள் என்ன? இவருடைய கண் நல்ல டார்க் பிளாக் ஆகிக்கிறா அல்லது பிரவுன் ஆகிக்கிறா, பூனை கண் போல ஆகிக்கிறா, இதை பார்க்கறதில்ல. கண்ணை பெரட்டி எங்க பார்க்கிறான்? அமல், கண்ணட அமல பார்க்கிற. கையில் 5 விரல 6 விரல இதை பார்க்கறதில்ல, கையால எங்கேயோ பொட்டிக்கிறான், என்ன எழுதுறான், இதை பார்க்க. ஏந்த வேலை கல்வும் அமலும், ஈமானும் அமலும், இது ரெண்டு தான் நான் பார்க்கிறேன். இதை வச்சுதான் என்ன தீர்மானங்கள். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பிலால் என்று சொன்னா சொல்லிடலாம், அபூ ஜஹல் என்ன சொல்லிடலாம் சொல்லலாம் இல்லை. ஆனா அந்த ஜமான்ல இருந்தோம்டா எங்கள மிச்சம் பேர் சொல்லிப்போமாம் அபூ ஜஹலுக்கு தான் குடிச்சிக்கணும். காணாத சொத்தி எல்லாரும் அபூ ஜஹலுக்கு பேசுற, நடந்து முடிஞ்ச போது எல்லாரும் பேசுறேன் நானே. அந்த பீரியட்ல இருந்தா ஹஜ்ரத் பிலாலா ஹிதாயத்துக்கு தகுதி அல்லது அபூ ஜஹலா தகுதி என்று கேட்டா எல்லாரும் சொல்லிப்போம், பெரும்பாலும் சொல்லிப்போம் அபூ ஜஹல் தான் தகுதி என்று. எங்களுக்கு ஆத்தானே பார்க்க ஏ அபூ ஜஹலுக்கு நல்ல பரம்பரை, உலகத்திலே சிறந்த ஃபேமிலியில வந்தவர் குறைஷ். அபூ ஜஹல் வெள்ளையா நாளாம், வாட்டச்சாட்டமா நான், பணம் கையில வியாபாரி, முழு ஊரும் கொண்ட்ரோல் அவருக்கு. காபாட நிர்வாகி அல்ல. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, அதுல சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உமையா சொல்றாரு, அபூ ஜஹல் முன்னுக்கு சத்தம் போட வேணும். ஏன்? சையது அஹ்லில் வாதி, எங்கட மக்காத லீடர் இவர், தலைவர். மக்கா பயம் இருக்கு. அல்லாஹ் முடிவு செஞ்சான், உனக்கு ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் முடிவு செஞ்சான், உனக்கு ஹிதாயத் இல்லை. முடிவு என்னாச்சு? சின்ன பிள்ளையோட கையால அடி வாங்கி செத்தான் பத்ர்ல. அவங்க சடலங்களை தூக்கி பால் கிணறுல போட சொன்னாங்க. சொன்னாங்க ஒரு 20-23 பேருட பொடியெல்லாம் தூக்கி பால் கிணத்துல போட சொன்னாங்க. எல்லா காபிரும் இல்லை, அவங்களோட மட்டும். சனாதீது குறைஷ், குறைஷில் முக்கியமான ஆள். கிணத்து கட்டில நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சடலத்தை பார்த்து பேசுறான். சின்ன பயான் கொடுத்தாங்க. நாங்க இன்னைக்கு எல்லா பயான்லயும் பேசுறது சாரம்சம். சஹீஹ் புகாரி என்ன பேசினாங்க? அந்த எல்லாரையும் பார்த்து பேசினாங்க. இன்னா கத் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்கட ரப்பு வாக்களித்ததை நாங்க கண்டுட்டோம், பெற்றுக்கொண்டோம். எங்கட ரப்பு சொன்னான், தீனட பாதையில இறங்குக, என்ன நுஸ்ரத் வரும் என்று இறங்கினோம். 300 பேர் 1000 பேர் வெட்டினோம். கேள்வி என்ன தெரியுமா? நீங்களும் கொக்கரிச்சுக்கும் நீங்களே உங்களுக்கு லா தூசா அது இதுல பகல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய தெய்வங்கள் வாக்களிச்சது உங்களுக்கு கிடைச்சிட்டான். ஹஜ்ரத் உமர் ஆச்சரியத்தோட பார்க்கிறார், யா ரசூலல்லாஹ் துக்கல்லிமு மா அஜ்சாதில்லா அர்வாஹலா, முடர் ஜடலங்களோட பேசுறீங்களே, ரூஹ் இல்லாத பொணங்களோட பேசுறீங்களே, விளங்குதா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் சொல்றத நீங்கள் நம்புறீங்க, ஆனா இப்ப அவங்க நல்லா பார்க்கிறாங்க. நான் பேசுற பேச்சு உங்களை விட அவங்களுக்கு நல்ல இப்ப கேட்குது. அவங்களுக்கு இப்ப எல்லாம் வருது, இவர் பேசினது உண்மை இல்லை.
நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரசூலே என்ற பேச்சில நம்பி நீங்க நம்புறீங்க. நீங்க எல்லாம் காணல. மா அன்தும் பி அஸ்மஅ மின்ஹு. இது யாரோட கதை? அபூ ஜஹல்ட கதை. அபூ ஜஹலுக்கு அவ்வளவு போட்டு. அடுத்த பக்கம் பிலால் ரலியல்லாஹு எடுத்தா யாரும் சொல்லுவாங்க, இவர் எதுக்க வேலை இல்லை. அவரு மக்கா வாசியல் WW வந்தாம் வருத்தான். ஹபஷாலிருந்து இறங்கினவர். அதுவும் வந்த எம்பசடரா அல்ல, வீட்டுல வேலை செய்ய. அவரோட மருத்தபா அடிமை. இவர் வீட்டுல கொஞ்ச நாள் வேலை செய்யற, அங்க வேலை செய்யற. இவருக்கு போதுமா போனா பஜார்ல கொண்டு வித்து போடுற, ஆடு மாடு விற்கிற மாதிரி. சூரத்தை எடுத்தா கடும் கருப்பு, சூதானாக தெரியல, அங்க இங்க கொண்ட வளர்ந்திக்கும். அவர் இந்த மூக்க பார்த்தா காஞ்ச முந்திரிக பழத்தை போனையாம். எல்லாரும் சொல்லுவாங்க இவர் தகுதி இல்லை. அல்லாஹ் முடிவு செஞ்சான். பிலால் தகுதி மட்டுமல்ல, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். காபாவு மேலேறி பாங்கு செல்ல வச்சான். அவரு மனிதன் கிடைச்சு காபாவுக்கு மேலேறி பாங்கு செல்ல மேல கொண்டு வைத்தான். உருவம் கருப்பு, கல்வி வெளிச்சம். அவருடைய உருவம் வெள்ள, கல்வி கருப்பு. ரெண்டு பேரும் உள்ளத்தை பார்த்தாங்க. அபூ ஜஹல் உள்ளத்தில் இருந்துச்சா பிடிவாதமும் பெருமை. பிடிவாதம் பெருமை, இந்த ரெண்டும் ஹிதாயத்தை பூட்டின சாமர்த்தியம். லொக் பண்ற யாருடைய உள்ளத்தில் ரெண்டுமீங்களோ ஹிதாயத் இல்ல. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுபவத்தில் சொன்னது. இந்த கவும்ல நிறைய பேருக்கு ஹிதாயத்து கிடைக்காத காரணம் ஒன்று பிடிவாதம், இரண்டாவது மற்றவனை ஏற்றுக்கொள்ள, மற்றவன் சொல்றதை நாயும் கபூல் பண்ணணும். இந்த கிபர் பெருமை. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு அபூ ஜஹல்ல உசுறு பிரியிற நேரம் அவனோட போய் பேசினான். அவன் சொன்னா, நீங்க பெருசா ஒரு வேலை செய்யல, ஒரே ஒரு கவலை, ஒரு விவசாயிட கையால் அடிபட்டனே. அப்பவும் அவனுக்கு பெருமை. கவலையா இருக்குது, கனிவாகிலாம போறதில்ல, எனக்கு கவலையா இருக்குது, ஒரு விவசாயிட கையால் அடி வாங்கி சாகிறது. கிபர். ஹஜ்ரத் பிலால மண்ணில போட்டு உருட்டி உருட்டி அடிக்கிற நேரம் அஹத் என்று சொல்லாருண்டா அல்லாஹ் சொன்னா, அவன் இந்த முஹப்பத்தை கொண்டுள்ளதில்ல, எனக்கு அதுதான் தேவை. அல்லாஹ் யாரையும் முடிவு செய்த, யார் அழைக்கணும், எந்த தமிழில் வரையணும், கல்வி தகமை எப்படி வைக்கணும், அவரை என்ன தகமையில உலகத்தில் வைக்கணும், கபூலிய கிடைக்கும் அவரது கல்வுடைய பரிசுத்தத்தை வச்சு. இதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கல்வை சரி பண்றதுக்கு ஒரு ப்ரோசஸ் உலகத்துக்கு அனுப்பினான். பெரிய டீம் ஒன்று உலகத்துக்கு அனுப்பினான். அது எல்லாரையும் செய்யலாம். கல்வி சமைக்கிறதுக்கு உலகத்தில் இதுவரைக்கும் கோர்ஸ் இல்லை. அது டாக்டர் மாதிரி செய்யலாம். கல்வை சரி பண்றதுக்கு எந்த யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி இல்லை, கல்விக்கு இல்ல. கல்வை சரி பண்றதுக்கு ஏலும் ரசூல்மாருக்கும் நபிமாரும் மட்டும். அவங்களை அனுப்பினது அதுக்குத்தான். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய மைதானம் மக்களுடைய உள்ளங்கள். அல்லாஹ் பார்க்கிற இடத்தை சரி பண்ணத்தான் அவங்க வந்தாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை தான், ஏழருக்கும் பிரச்சனை. கொப்பையில் எழுதிடுவாங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சந்தோஷம் கூடையா கவலை கூடையா, தைரியம் வாக்கு அடிச்சு சொல்லணும். முழிச்சு கொண்டிருந்த நேரத்தில் அதிகமான நேரம் பிரச்சனையோடு தான் இனிப்போம். சந்தோஷம் வந்தது குறவு. 7 மணி அழிப்பாங்க. ஒரு மணித்தியாலத்தில் சில நிமிடங்கள் சந்தோஷம், அதிகமான நிமிடங்கள் கவலை. என்ன காரணம்? அல்லாஹ் எதை எதுக்கு படைச்சிக்கிறோ அதுக்கு தான் பாவிக்கணும். மாறி பாவிச்சா பிரச்சனை. கல்வ படைச்சிக்குது, துனியாவை திக்ரு செய்யவில்லை.
அவனுக்கு இருக்குது எனக்கு இல்ல, அவருக்கு இருக்குது இவருக்கு இல்ல, அவர் அனுபவிக்கிறார் எங்களுக்கு இல்ல, அவர் முன்னேறாரு நாங்களுக்கு இல்ல. இதை சிந்திக்கிறது கல்வ போட்டா எவ்வளவு பெரிய ஆள் போட்டாலும் பிரச்சனை. உலமாக்கள் எழுதிக்கிறார் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க கல்வ படைச்சிக்குது அல்லாஹ்வை சிந்திக்கிறதுக்கு மட்டும். துனியாவை பாருங்க, கையிலையும் உடல்லையும். துனியா கல்வில வைக்கிற சாமான் அல்ல. ஜுவல்லரி போறதானே நகை வாங்குறது, அவங்க நகையை ஒரு பெட்டியில போட்டு தருவாங்க, அழகான பெட்டி. அது நகை வைக்கிறதுக்குள்ள பெட்டி. அதை வச்சு அதுக்கு அழகு இருக்குது, அதை கொண்டு போற நேரம் ஒரு மரியாதை இருக்குது, எல்லாரும் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒருத்தர் நகை எடுத்துட்டு நல்லொரு மீன் துண்டு உள்ளுக்கு வச்சு பூட்டினார். சரியான வேலையை செஞ்சாரு, சரியான வேலையை செஞ்சாரு. அடுத்த நாள் பார்த்தா அது நாரி, பெட்டியும் நாட்டம், ஏதோ நாட்டம். இது போல கல்வியில துனியாவை போட்டீங்கன்னா உங்களோட கல்வி இருட்டாகும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உங்களால் பிரச்சனை. அறிஞர்கள் எழுதுறாங்க, கல்வியில அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க இன்னொண்ட போட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். நீங்க என்ன போட போறீங்க? ஒன்று, நீங்க அடுத்தவரை பாக்குறீங்க. காலையில் எழுமினது அதான வேலை. அடுத்த வீட்டுக்காரன் எவ்வளவு பெருசு கூடு கட்டுறான், அடுத்தவன் கடையில எவ்வளவு வருமானம், அடுத்தவன் என்ன வைக்கல் ஓடுறான், அவனுக்கு இருக்குது எனக்கு இல்ல, நான் இந்த நாளும் இந்த மாதிரியா, நான் இதை பார்க்க முன்னேறலையா. இந்த நிலைமை இருக்கும் வரைக்கும் கல்வியில் என்ன நிலைமைக்கும்? அல் ஹம்மு வல் ஹுஸ்ன், கவலை. ராவை தூங்க போற நேரமும் கவலையோடு தான் படுப்பாரு. தஹஜ்ஜுது முழுப்பு வந்தோன்னு அதுதான் யோசிக்கணும். சார் எப்படியோ ட்ரை பண்ணி அவனுக்கு கிடைச்ச மாதிரி கோடி இவரே கிடைச்சது. இப்ப மனசு அமைதி வருமா? இல்ல. கிடைச்ச பிறகு அடுத்த பிரச்சனை வருமா? அல் ஹவுஃப். என்ன ஹவுஃப்? எவன் புடிக்கொண்டு போய்த்துருவானோ தெரியாது. இப்ப பாதுகாக்கணும். இன்கம் டெக்ஸால வருவானா, கள்ளம் வருவானா, பாத்தாலையால வருவானா, தம்பி களவண்டுவானா, நான களவண்டுவானா? கிடைக்க முதல்ல ஹம், கிடைச்ச பிறகு ஹவுஃப். துனியா கிடைக்க முதல்ல இல்லையே கவலை, கிடைச்ச பிறகு பாதுகாக்க எப்படி என்ற பயம். உள்ளத்துக்கு நிம்மதி வர குர்ஆன் சொல்லுது ஒரே ஒரு வழி, அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருங்க, உள்ளம் அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உள்ளம் அமைதி பெறும், உள்ளத்துக்கு நிம்மதி வரும். இதை சரி பண்ணத்தான் நபிமார் வந்தான். அல்லாஹ் சொல்றான், மஸ்டர்ல எழுமணிகளே, சூருவதின ஈசல்களமாய் எழுமணிகளே. இப்போ 800 கோடி இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஊதியுட்டன் எல்லாரும் வந்தா எப்படிக்கும்? எத்தனை கோடான கோடி, லெக்கமே தெரியா. அல்லாஹ் சொல்றான், அங்க நீங்க காசு எடுத்துக்கொண்டு வருவானா? எனக்கு 8 பேங்க்ல காசு இருக்குது, புக்கை கொண்டு காட்ட வருவான்னு வாங்க. சம்பத் பேங்க்ல இருக்குது, அமானால இருக்குது, இதை தூக்கிட்டு வருவான. ஒரு பிரயோசனம் அங்க இல்லை. ஆறு பலத்தோடு எழும்புவானம். ஏன்னா நீங்க கியாமத்தில் எழும்புற நேரம் நீங்களும் மனைவியும் 4 பேரும் அல்ல, நீங்க எழும்புற நேரம் உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு கூட்டம் எழும்பும். உங்களோட பேரை புள்ள எத்தனை பேர் பிறந்திப்பாங்க தெரியும்? புல் செட்டோன்னு நிற்கும் பின்னால. அல்லாஹ் சொல்றார், பிளப்பாளி வார மாதிரி அவங்களே கொண்டு வருவாங்க. இந்த 2 நாளையும் ஒன்றும் நடக்காது. உங்களோட சொத்துகள் டீட், உங்களோட கையில் இருக்கிற பேங்க் புக்குகள், நீங்க சம்பாதித்த சொத்துகள், இது ஒன்று எம்பசியில கேட்கிற மாதிரி அங்க ஒன்றுமே கை கொடுக்காது. உங்களோட ஆள் பலமும் அங்க கை கொடுக்காது. உள்ளத்தை சரி பண்ணி கொண்டு வந்தா அவங்க மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போயிடும். يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அந்த நாளையில யாருடைய செல்வமும் பிரயோசனம் அளிக்காது. பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஒரு நாளும் பிரயோசனம் கொடுக்க மாட்டாங்க.
யாரு சலீமான கல்போட வாராங்களோ அவங்க மட்டும்தாங்க தப்புவாங்க. இதை சரி பண்றதுக்கு முயற்சி ஒன்று தேவையா இல்லையா? அதனாலதான் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எங்கட உழைப்பட முறையை பார்த்து மக்கள் விளங்கி கொண்டாங்க, இது அறிவை மற்றவருக்கு பரப்புற வேலையை. ஊட்ட தட்டி தொழுக கடமை வாங்கன்னு கூப்பிடுற, உங்களுக்கு ஹிஜாபு கடமை படுதா போடுங்கன்னு கூப்பிடுற, இந்த செய்திகளை காரில் சொல்றது, 500 பேரை கூப்பிட்டு பயான் பண்ற, தகவலை கொடுத்து அனுப்புற, இதுதான் எங்கட வேலை பணின்னு நினைச்சு கொண்டாங்க. அதனாலதான் தப்லீக் ஜமாத், எத்திருக்கிற ஜமாத்னு பேரு வச்சாங்க. இது செய்தி சொல்லிட்டு குந்துர ஜமாத் அல்ல. நாம் பேரு வைக்கிறதா இருந்தா ஈமான அதிகரிக்கிற ஜமாத்னு பேரு வச்சாங்க. மறுமையில ஏதாவது தப்பேனுமோ அந்த வேலையை செய்யற ஜமாத், தஹ்ரீக் ஈமான். அந்த குர்ஆன் ஆயத் எது சொல்லுதோ, மறுமையில ஏதாவது தப்ப முடியும் சொல்லுதோ, அதை செய்து தருகிற உழைப்பு இது. அதை செய்தார் உழைப்பு. இதை இன்னமும் கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிற வேலை இல்லை இது. நாங்க தப்லீகுக்கு ஆதரவு, நாங்க பயான்ல உட்கார்ற, ஜமாத்துக்கு சாப்பாடு கொடுக்கிற, ஜுமேராத்துக்கு வார, மஹல்லா வேலை வார, கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிற வேலை இல்லை. இது ஹக்கான வேலை. இந்த வேலையை செஞ்சு இதோட பிரதிபலிப்ப துனியாவிலே இது உண்மை என்று நிரூபிச்சுட்டு போனவங்க சஹாபாக்கள். கண்டிருப்பாங்க. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ಬೇರೆ ಮೌನಾಡ ಯುದ್ಧ நடக்குது. யுத்தம் எல்லாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு கபீலா கோத்திரம் ஒப்பந்தம் செஞ்சினான். அதுல ஆமீர் என்றொருத்தர் கேட்டாரு, உங்களோட முஸ்லிம்கள் குர்ஆன தீன படிச்ச கொஞ்சம் பேர் அனுப்புங்க. இவங்க தெளிவாக எங்கட மக்களுக்கு தீன சொன்னா எங்க ஆட்கள் இஸ்லாத்தை எதிர்கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பயமும் தான் நாம் அவங்களோட அனுப்புறது. சொன்னாங்களாம், இன்னி அகாஃபு அலைஹிம் அஹ்ல நஜித். தங்கமான புள்ளல் கொஞ்சம் பேர் அனுப்புற, நஜிதுக்காரர்கள் என்னவான செஞ்சிருவானோன்னு பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு தீன படிக்க இல்லையா கேட்கிறாங்க. அதை நிப்பட்டேலவே பயமன்னு நிப்பட்டேலவே, நாளைக்கு அவங்க இல்லாட்ட ஈமான் நாங்க ஜவாபு சொல்லணும். 70 பேரை ரெடி பண்ணி ஹஜ்ரத் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில 70 பேரும் முஜாஹிதீன்கள், ஆயுதம் தூக்கி கொண்டு யுத்தத்துக்கு போனவங்க அல்ல, 70 பேரும் முஅல்லிம்கள், தீன படிச்சு கொடுக்கிற உஸ்தாதுமார்கள் அனுப்பினாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு அந்த பயம் சரியா போயிட்டு, போன வழியில் ஒரு கோத்திரம் பெரிய ஒரு சரி ஒன்று செஞ்சு அந்த 70 பேரையும் கொண்டு போட்டான். 70 பேரும் ஷஹீதாயிட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பினான். ஸைத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கைதியா பிடிபட்டு பிறகு விடுதலை பெற்றார். மற்ற அவ்வளவு பேரும் ஷஹீதாயிட்டான். இந்த செய்தி வந்தோன்னு முழு மதீனாவும் அழுதிட்டான். ஏண்டா அப்பாவிகள் நல்ல மனுஷன் மதீனாவுக்கு யுத்தம் ஒன்றுக்கு போயிட்டு அங்கிருந்து மரண செய்தி வந்து ஆச்சரியம் இல்லை. அதை எதிர்பார்த்திப்பாங்க, குடும்பம் எதிர்பார்த்திப்பாங்க, ஊர் எதிர்பார்த்திப்பாங்க. இவங்க போன தீன படிச்சு கொடுக்கிறதுக்கு அங்க போயிட்டு மோசடி செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க. அந்த போன சஹாபாக்கள் பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை செஞ்சாக்கள் இல்ல, பெரிய சம்பளம் கிடைச்சவங்களும் இல்ல. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, பகலையில காட்டு போயிட்டு விறகு வெட்டுவாங்க. பகலையில போயிட்டு காட்டில விறகு வெட்டுவாங்க. அதுல கிடைக்கிற காட்சிக்கு தீன படிக்கிறதுக்கு மஸ்ஜித் நபையில கொஞ்சம் எறினாங்க சுஃபா வாசிகள், அவங்களே சாப்பாடுகள் கொண்டு வாங்க. மஸ்ஜிதுல தண்ணி கொண்டு வைப்பாங்க.
கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதாவது தீனுக்கு செலவழிக்கிற. ராவ பார்த்தா அந்த சஹாபாக்கள் நீண்ட நேரம் தஹஜ்ஜுதுல குர்ஆன் ஓதுற. அதனால சஹாபாக்கள் உங்களுக்கு பேரு வச்சு குர்ஆக்கள். கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாம் அவங்க ராவையில ஓதுறத்தால குர்ஆன்னு பேரு வந்தவங்க. ராவையில ஓதுறவங்க இவங்களை கொண்ட ஆத்திரம் வருங்க. சாதாரண தொழில் கூலி வைத்து காட்டில விறகு வெற்ற, அதாலவே தீனுடைய இடத்துக்கு உதவி செஞ்சு இரவேல தஹஜ்ஜுத் தொழுது ஊருக்கு பரக்கத்தான மக்கள் இவங்களை வைத்து கொண்டு போட்டா யாரும் சந்தோஷம் வருவான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கவலை வந்து 30 நாள் தொழுகையில பதுவா செஞ்சான். குனூத்து நாஜில அப்பதான் வந்துச்சு. இவங்க மௌத்தாகிற நேரம் அல்லாஹ் விட்டு ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்தாங்க. பாருங்க, அவங்க நல்ல ஒரு வேதம் செஞ்சீங்க. யா அல்லாஹ், நாங்க மௌத்தானா எங்களோட குடும்பங்களும் எங்களோட ஊராக்களும் ரொம்ப கவலை அடைவாங்க. எங்களுக்கு என்ன நடந்தீங்கன்னு தெரியாமிப்பாங்க. நாங்க எப்படி இருக்கிறோம் என்று நீ அவங்களுக்கு தகவல் ஒன்று சொல்லு. எங்கட மறுமை வாழ்க்கையில உலகத்தை விட்டு பைத்துட்டோம், நிரந்தர வாழ்க்கைக்கு பைத்துட்டோம், ஒரு உழைப்பு செஞ்சு பைத்துட்டோம். நாங்க இப்ப அங்க எங்க எப்படி இருக்கிறோம் என்ற செய்திய நீ அவர்களுக்கு சொல்லு. உலகத்தில் எத்தனையோ ஜாதி வேலை நடக்குதானே, எல்லாருமே சொர்க்கம் தானே சொல்ற, பெய்து தானே பார்க்கணும். அவங்க அங்கேயும் மெசேஜ் அனுப்பினாங்க, எஸ்எம்எஸ்ல இல்ல அல்லாவின் ஊடாக இந்த உழைப்பத பெருமதிய சொன்னான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத் இறக்கினான். அந்த ஆயத் கொஞ்ச நாளா குர்ஆன்ல இருந்துச்சு, நாங்க ஓதினோம். அதுக்கு பின்னால ரப்பி குர்ஆன்ல இருந்து அந்த ஆயத்தை தூக்கிட்டான். நுசிஹத் திலாவத்து. புகாரி. அந்த ஆயத்தில் என்ன வந்துச்சு? இந்த ஆயத்தின் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழக்கினாங்கடா, ஏதாவது இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டா காசு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் வரல. எங்களுக்கு என்ன இன்சூரன்ஸால பாஸ் ஆனா அல்ஹம்துலில்லாஹ், வாகனம் நொறுங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஆள் மௌத்தா போனாலும் பிரச்சனை இல்லை. சஹாபாக்களுக்கு அப்படி இல்லை. ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னால சில வாலிப சஹாபாக்கள் கனிமத் பங்கிட்ட விஷயத்துல கொஞ்சம் அவங்களுக்கு மனசு நோந்துச்சு. சொன்னாங்க, யுத்தம் வந்தா எங்களை கூப்பிடுவாங்க, எங்கட வாழ்ல இருந்துதான் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது, கனிமத் கிடைச்சா மக்காவாசிகளும் பங்கிடுறாங்க. இது என்ன? வாக்கியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னா, எங்களுக்குள்ள பெரிய வருமானம் பஹ்ரைனிலிருந்து கிடைக்கிற ஜிஸியா, இதான் இப்பக்குள்ள பெரிய வருமானம். நான் உங்களுக்கு எழுதித்தாரன், இதுக்கு பின்னால பஹ்ரைனில் வார அவளும் அன்சாரிகளுக்கு என்ன எழுதித்தாரன், சந்தோஷப்படுத்தணும். பாஞ்சு எடுத்தாங்களா? உன்னை இல்லதான் கிடைக்கல, அதையாவது விட்டாங்க, யார சொல்லலாம் 2 வருஷத்துக்காக தாங்கன்னா கேட்டாங்க. இல்ல, ஒட்டு மொத்தமா வாலிபர்கள் சொல்லிட்டாங்களாம், லா ஹாஜத லனா ஃபித் துன்யா, எங்களுக்கு துனியா வானம், துனியா எங்களுக்கு தேவையில்லை. அவங்க இழந்தா அவங்களுக்கு சந்தோஷம் எப்படி தெரியுமா? மௌத்தானவர் சொர்க்கம் என்று சொன்னா எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்தா, பத்ர் யுத்தம் முடிஞ்சோன்னு வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகன் ஹாரிஸா, அவர் உங்களோட வந்து மௌத்தா போயிட்டார். நான் என்னத்துக்கு வந்து தெரியுமா? இப்ப ஹாரிஸா எங்கேன்னு சொல்லுவாங்க, சுவர்க்கம் வந்தா நான் சந்தோஷமா பேசிடுவேன், மற்ற இடம் வந்தா நரகம் என்று கூட பாவிக்கலையாம். அவ்வளவு பயம், இந்த மகன் நரகம் என்று சொல்லிடப்படாது. மற்ற இடமா இருந்தா நான் அழுவன், மக்கள் அதை பேசிக்கொள்வாங்க, அப்படி அழுவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மு ஹாரிஸா, உனக்கு என்ன பிடிச்சி? நீ நினைச்சா சொர்க்கம் என்றா எல்லாரையும் ஒரே தரத்தில் போடுறேன். சொர்க்கத்தில் எத்தனை வகையான சொர்க்கம் இங்க தெரியுமா? சொர்க்கத்தில் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது, எத்தனை தரஜா இருக்குது.
மாளிகையில வித்தியாசம், சாப்பாட்டுல வித்தியாசம், இன்பத்துல வித்தியாசம். உங்களோட மகனு பேய்க்கிறாரே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சிரிச்சு கொண்டு போய்க்கான். இதான் சஹாபா. பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆயத்திறக்கினான். என்ன ஆயத்திறக்கினான்? பல்லிகு அன்னா கௌமனா, எங்கட கூட்டத்தார்களுக்கு எங்களை பத்தி எத்தி வச்சிடுங்க. குரான் ஆயத்து, ஒரு காலத்தில் குரான் இருந்துச்சு, சஹீஹ் புகாரி இருக்கு. பல்லிகு அன்னா கௌமனா, எங்கட கௌமுக்கு நீங்க எத்தி வச்சிடுங்க. அன்கது லகீனா ரப்பனா, நாங்க மௌத்தானுடனே எங்கட ரப்ப சந்திச்சிட்டோம். ரப்ப சந்திச்சிட்டோம் அர்த்தம் என்ன? பாஸ். நரகவாதிகளுக்கு ரப்ப சந்திக்கலாம், முனாஃபிக்குகளுக்கு ரப்ப சந்திக்கலாம். சூரத்துல் கஃபுடைய கடைசி ஆயத்தில் சொல்லியிருக்கிறது, என்ன சந்திக்கிறதுக்கு யாருக்கு ஆசையோ அவங்க என்ன செஞ்சு கொண்டு வரணும்? சுத்தமான ஈமானும் சாலிஹான அமலும். ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. நாங்க ரப்ப சந்திச்சிட்டோம். فرضي عنا, நாங்க செஞ்ச உழைப்பில எங்கட ரப்புக்கு முழு திருப்தி. அதுதானே இந்த உழைப்பு. நாங்க செஞ்ச உழைப்பில, முயற்சியில எங்கட ரப்பு திருப்தி அடைஞ்சிட்டான். நாங்க செஞ்சது சரியென்று திருப்தி அடைஞ்சிட்டான். வாருமானா, நாங்களும் திருப்திப்படுகிற விதத்தில் அவன் நடந்து கொண்டு எங்களை திருப்தியாக வச்சுக்கிறான். இந்த செய்தி எங்கட குடும்பத்துக்கு சொல்லிடுங்க. இந்த உழைப்பு சந்தேகத்தோட பார்க்கிற உழைப்பு அல்ல, கைகட்டி வேடிக்கை பார்க்கிற உழைப்பு அல்ல. இந்த உழைப்பு வெறுமனே ஆதரவு தெரிவிக்கிற உழைப்பு அல்ல. ஈமான பலப்படுத்தணும், ஈமானோட மௌத்தாகணும், அந்த ஈமானோட எழும்பணும். கியாமத்தில் ஈமானுடைய பிரகாசத்தால அல்லாஹுக்கு முன்னால போகணும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள் ஈமான பலப்படுத்திக் கொள்ற உழைப்பு தான் இந்த உழைப்பு. ஈமான் உழைப்பு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உழைப்புக்கு ஏராளமான வாதாக்களை தந்திக்கிறான். உழைப்பு செஞ்சா வாதா தந்தீங்க. என்ன வாதா தந்தீங்க? உழைப்பு கரணுங்க, என்ன நுஸ்ரத் வரும். அல்லாஹ்வுடைய உதவி தேவையா? அல்லாஹ்வுடைய உதவி யாருக்காக தேவையா? ஒவ்வொருத்தரும் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க. சில பிரச்சனைகள் வெளியில தெரியுது, பல பிரச்சனைகள் வெளியில தெரியுதில்லை, அதை மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உதவி கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நுஸ்ரத். எத்தனை இடத்துல குர்ஆன் வருது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் விழுந்து நாம உதவி செய்யுங்க. உங்களில விழக்கூடாது, உங்களோட மனைவியில விழக்கூடாது, உங்களோட குடும்பத்தில் விழக்கூடாது, உங்களோட மஹல்லால விழக்கூடாது, உங்களோட ஊர்ல விழக்கூடாது, உங்களோட நாட்டில் விழக்கூடாது. விழாமல் இருக்க நீங்க தான் நுஸ்ரத் செய்யணும். தீன் விழாமைங்கிறது எப்படி நுஸ்ரத் செய்ய? அல்லாஹ் சொல்ற, நான் உங்களுக்கு நுஸ்ரத் செய்வேன். அப்ப பாப்பீங்க என் உதவி என்ன சொல்றான். இந்த உழைப்பை செய்ய வந்த நபிமாருக்கும் அவங்களை நம்பிய மோமின்களுக்கும் துனியாவிலையும் ஆகிராவிலையும் நுஸ்ரத் செய்வது கட்டாய கடமை, என்ற பொறுப்பு என்று சொல்றான். இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். நாங்க ரசூல்மார்களுக்கும் மோமின்களுக்கும் துனியாவிலையும் சாட்சிகள் நிலை நிற்கும் மறுமையிலும் உதவி செய்வோம். எந்த இடத்துல உதவி செய்யறதாக வாக்களித்தானோ குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல யாரு தீனுக்கு நுஸ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்வோம். சும்மா சொல்லல, நீங்க எப்படி இருந்தாலும் என்ன நுஸ்ரத் கிடைச்சிடும். நீங்க துனியாவுக்கு பின்னால் அலைஞ்சு தெரிஞ்சாலும்
நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்ற நீங்க இறங்குங்க முதல்ல, தீனை கை கொடுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யணும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள அவருக்கு ஒரு 7-8 வயசு. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வாகனத்தில் ஏற்றினான். இந்த கூலர் வாகனம் இல்லை, ஆக பெருமதி குறைஞ்ச வாகனம் தான் கழுத. மதீனால 10 திர்ஹத்துக்கு வாங்கிடுவோம் கழுத. கழுதையில ஏற்றினான். கழுதையில் ஏற்றிக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை படிச்சு கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினாங்க, இல்ம படிக்கிறதுக்கு இப்படி இடத்துலதான் இங்க அப்படி இல்லை, கழுதையிட முதுகிலும் படிக்க படிச்சு கொடுக்கிறவர் தயாருண்டா, படிக்கிறவரும் தாகமிண்டா, கழுதையிட முதுகிலே படிக்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? பயமும் நீங்க பெற்றோரு பயமிக்குது, எங்களோட பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும். இந்த பயத்தால என்னென்ன வேலை செய்யறாங்க தெரியும். ஒரு பிள்ளைகளை பாதுகாக்க சிலவங்க மாதம் மாதம் பல லட்சம் செலவழிக்கிறாங்க. அப்பதானே அவனோட ஃபியூச்சர் சரி வரும். அப்படி பிள்ளைகள் வாழ்ற நேரமே ஊட்டால விரட்டின சம்பவம். ஜனாஜா வச்சுக்கொண்டு வழக்கு போனவங்களும் நீங்க ஊர் மக்கள் ஜனாஜா தொழுகிற நேரம் வெளியில கைகலப்பில் ஈடுபட்டார்களும் நீங்க. இதெல்லாம் எதிர்காலத்தை பாதுகாக்க திட்டமிட்ட பெற்றோர். இது மாதிரி வாலிபர்களுக்கும் 17-18 வயசு ஆகிறது பயம் வார, நாளைக்கு நாங்க பிச்சை கேட்க வேண்டி வருமோ, எங்களுடைய தொழில் இல்லாம பேசிடுமோ, சீரழிஞ்சு பேசிடுவோமோ பயமுண்டுவார். இவங்க எல்லாருக்கும் உள்ள சரியான மருந்த நுசலாசனம் 7 அல்லது 8 வயசு புள்ளையிட காதில போட்டாங்க. ஒரு உலகத்தில் இந்த செய்தி போட்டு என்ன சொன்னாங்க? சொன்னா, அப்துல்லா பெரிய பாடம் ஒன்றும் இல்லை, சில வார்த்தைகள் சொல்றவா பெரிய பாடம் ஆக்கள் பயப்படுறேன். அல்லவு கவி களிமாத், சில களிமாக்களை படிச்சு தரவா சொல்லுங்க, யார சொல்லலாம் சொன்னாங்க. பதிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வோட கட்டளைகளை பாதுகாருங்க, உங்களை எப்பவுமே அல்லாஹ் பாதுகாங்க. நீங்க ஒரு ஃபியூச்சரையும் பயப்பட தெரியல. பாப்பா பயப்பட தேவையில்லை, புள்ள பயப்பட தேவையில்லை. கேரண்டி தாரான். அல்லாஹ்வுடைய அவாமிரிகள் ஏவல்களை கட்டளைகளை எடுத்து நடவுங்க, அதை பாதுகாருங்க, பாதுகாப்பு கிடைக்கும். ஒருத்தர் சுபகு தொழுகிறார், இவர் அல்லாஹ் பாதுகாக்கவரா? இவர் கேரண்டிகா? இவர் என்ன படிச்சாலும் எங்க போயிட்டு மொட்டுவாருன்னு தெரியா. நோம்ப விடுறாரு, இவர் அல்லாஹ் பாதுகாக்கவரா? இல்ல. ஜும்மா தொழாம வேலை செய்யறாரு, அல்லாஹ் பாதுகாக்கிறவரா? ஹிஜாப் இல்லாம ரோட்ல போறா, அல்லாஹ் பாதுகாக்கிறவரா? எந்த கேரண்டியும் இல்லை. இவங்களால பசாது கூட வரை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவர்களுங்க, அல்லாஹ்வுடைய ஹத்துகள், அவர் உலகத்தில் மக்களுக்கு வச்சிருக்கிற சட்டங்களை எப்படியாவது பாதுகாருங்க, ரப்ப உங்களை பாதுகாப்பாங்க. எப்படி பாதுகாப்பு தெரியுமா? உங்களோட முன்னால பாதுகாப்பு வந்து நீக்கும். முன்னால் நீக்கும். அப்துல்லா நபா சொல்லிக் கொடுத்தாங்க, கேட்கணும்டா மகன் என்னாட்ட கேளுங்க, அதை அங்கிள்கிட்ட கேட்டுக்கோங்க. பிள்ளைக்கு பழகி கொடுத்தாங்க, கேட்கணும்டா ரப்பு கிட்ட கேட்டுக்கோ. கேட்கவானு தேவையில்லை, யாரு கேளுங்க. இதா தாழ்த்த ஃபஸ்அலில்லா, உதவி தேவையா ரப்பு கிட்ட உதவி கேளுங்க. பாடம் படிச்சு கொடுத்தாங்க. உஹதுடைய மைதானத்தில் வாப்பா மகன் நிற்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், வாப்பா அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் நிற்கிறாங்க. வாப்பா தெரிய மகன் வந்து 2 பேரும் தஸ்கீலாய் வந்தீங்க. பாப்பா கேட்டா நீங்களும் வந்தீங்க.
மகன் கேட்டார், வாப்பா நீங்களும் வந்தா? வாப்பா சொன்னார், மகன் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான். என்ன தெரியுமா? நான் இந்த முறை வந்திக்குது வாபஸ் போறதுக்கு அல்ல, நான் இந்த முறை வந்திக்குது அல்லாட்ட போய்த்துறேன், நாளைக்கே போத்தா என் ஆசை. நீங்க 2 பொறுப்புகள் எடுக்கணும். ஒன்றே உங்களோட தங்கச்சிமாரிலத்தையும் பொறுப்பெடுக்க 9 பேருக்கு. இப்படி ஒரு பிள்ளைய எங்கேயாவது அனுப்பி சரி பண்ணிடலான்னு பாருங்க டாக்டர். இப்படி ஒரு பிள்ளை யாரு சார் சரி பண்ணி தருவாங்களான்னு பாருங்க. 9 புள்ளால பொறுப்பெடுக்கணும், 9 தங்கச்சிமார். இவரு ஆம்பளை பிள்ளை, நிறைய கடன் இருக்குது, கடன்ல பொறுப்பெடுக்கணும். சொன்னாரு பொறுப்பெடு. சுருக்கமா சொல்ல, அடுத்த நாள் காலையிலே வாப்பா அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஏதோ ஆசையோ கிடைச்சு சொல்லாரு, ஜனாதா மூடி வச்சுனாங்க. நான் தொடர்ந்து பார்த்து அழுது கொண்டிருந்தேன். சஹாபாக்கள் அலாதீங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒண்ணுமே சொல்லல. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆறுதல் படுத்த சொன்னாங்க. அப்பலா உபஷ்ஷிருக யா ஜாபிர், ஜாபிர் சந்தோஷமான செய்தி சொல்லவா? கட்டாயம் சொல்லுங்க யார சொல்லானா, உங்களோட வாப்பா ரப்ப சந்திச்சுட்டாங்க. சிரிப்பு போச்சு, ரப்ப சந்திச்சுட்டாங்க. ரப்பு சொன்னான், திருமதியில் இருக்கிற ஹதீஸ், ரப்பு சொன்னான், தமன்னையா அப்துல்லா, அப்துல்லா ஆசைகள் இருந்தா சொல்லுங்க. உங்களோட வாப்பா என்ன தெரியுமா கேட்டாரு? திரும்பி உலகத்துக்கு வர கேட்டார். 9 பேரை முடிச்சு கொடுக்கவா? ஊடு கட்டி கொடுத்துட்டு வரவா? இல்ல, அவருக்கு விளங்கிக்குது அல்லாஹ்ட பாதையில போயிட்டு மௌத்தானா அவருடைய ரூஹுக்கு கிடைக்கிற வரவேற்பு. அவர் திரும்பவும் வந்து அல்லாஹ்ட பாதையில மௌத்தாக கேட்டுக்கிறார். அல்லாஹ் சொன்னா அப்படி இல்லை. அப்துல்லா, ஜாபீர் உங்களோட வாப்பை பெற்ற தெரியுமா? இந்த ஹெலிகாப்டர்ல பிளைட்ல ஆக்கள் போறீங்க மேல பாக்குறது உதாரணம் சொன்ன. இது மாதிரி பச்சை நிறமான பறவைகளுடைய வயிற்றுல உங்களோட வாப்படைய ரூஹ அனுப்பி அது சுவர்க்கத்துடைய மரங்களிலேயும் நதிகளிலையும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். வாப்பட செய்தி சரி, பொறுப்பு ரெண்டிக்கலையா? அடுத்த ஜமாத், அடுத்த சஃபர்ல சல்லாசம் போனா ஜமாத் வாபஸ் வார நேரம், திரும்பி வார நேரம் முன்னுக்கு ஒருத்தர் போறாரு. அது என்ன விட ஒருத்தர் முன்னுக்கு போறாரு. பார்த்தா யாரு போறாரு? ஜாபீர் எல்லாரும் போறாங்க. சரி ஜாபீர், நீங்க தாஜல் ஏன் அவசரமா போற? யார சொல்ல? புதிய மாப்பிள்ளை, இன்னி ஹதீஸு அஹதி பில் உருஃப், புகாரி இருக்கிற செய்தி, புதிய மாப்பிள்ளை. அப்படியா? அப்ப நீங்க குமரி பெண்ணு முடிச்சீங்களா, விதவை என்ன முடிச்சீங்களா? யார சொல்லா? ஒரு விதவை பொம்பளை தான் முடிச்சீங்க, விடுபட்ட ஒரு பொம்பளை. ஏ ஜாபீர், இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு வேலை பண்ணீங்க. சின்ன வயசுல உங்களோட வாழ்க்கைக்கும் நல்ல சந்தோஷமா இனிமையா இருந்திருக்கும். ஒரு குமரி பெண்ணை முடிச்சா, விதவை என்ன முடிச்சா, ஏற்கனவே இருந்த கணவனோட சில முகப்பத்துகள் கல்லில் இருக்கும், முழு முகப்பத்தையும் தரமாட்டா. என்ன பதில் சொன்னார்? ஒரு திறமை இல்லை, அது சொல்லி முடிச்சது நான் யார சொல்லலாம். இதுக்கு முந்தின ஜமாத்துல எங்கட வாப்பா வந்து ஷஹீதானார். அவர் 9 சகோதரிகள் விட்டுட்டு போனார். அதுல சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவை பருத்தி விடணும், கொண்டைய வாரி விடணும், அவங்கள கவனிக்கணும். அதனால அவங்கள மாதிரி வயசில் உள்ள சின்ன ஒரு ஆளை முடிச்சா வாப்பட ஹக்க அதா செய்யல போகும். அதுக்காகத்தான் ஏந்த வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அனுபவம் உள்ள ஒரு விதவை பெண்ணு முடிச்சேன். இப்படி ஒரு பிள்ளை எங்கேயாவது சமைச்சு தருவாங்களா? இது பிள்ளை இல்ல தங்கம். யாராவது சனிபதி கோர்ஸ் கொடுத்து சமைச்சு தருவாங்க? ஜாபீர் எடுத்த முடிவு சரி, அப்ப சரியான முடிவு எடுத்துக்கிறீங்க, சரியான தீர்மானம். வாப்பட தீனுக்காக மௌத்துக்கு பிறகு உதவி செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் நுஸ்ரத்தை பாருங்க. இப்ப ஈச்சம்பழம் அறுவடை செய்த காலம்,
மதீனாலை வருமானமே ஈச்சம்பழம் தான். அதை வருஷத்துக்கு ஒருக்க கிடைக்கிற அறுவடையை வச்சுதான் அடுத்த வருஷம் வரைக்கும் காலம் ஓட்டுவாங்க. அதை விற்கிற, அதுக்கு தான் சாமான்கள் வாங்குற, கடன் கொடுக்கிற. ஈச்சம்பழம் அறுவடை செய்ய ஆரம்பிச்சோன்ன வாப்பட கடன்காரன் எல்லாம் தோட்டத்தில் வந்து நடந்துட்டான். இவர் பார்த்தாரு, கடன் கொடுக்கவே மரத்தில் இருக்கிற காய் கொண்டும் போறா, அடுத்த வருஷம் வரைக்கும் தங்கச்சி மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும், நான் வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் சொல்லலாம், எங்கட வாப்பா உங்களோட வந்துதானே அல்லாஹ் பாதையில் மௌத்தானார், கடன்காரர்கள் வந்திக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் வந்து கதைச்சி அதை விட்டு தர சொன்னா நல்லா இருக்குமே சொன்னாங்க. ஜாபீர் வைத்து ஒவ்வொரு வகையான ஈச்சம்பழத்தை தனித்தனி குவியலாக பைதிர் குள்ள நோயின் ஹைதா தனித்தனியாக அது கூட வாங்க. ஸல்லல்லாஹு போனோன்னு கடன்காரன முகங்களும் கொஞ்சம் வாடிலாம். இவர் ரசூலுல்லாஹ்ட சொல்லி கடனை தட்ட போறார் போலிக்குது. நாங்களும் வேலைகள் முடியுமானதை விட்டு கொடுத்துக்கிறோம், நாங்களும் இதாலதான் வாழணும். அல்லாஹ்ட ரசூலுக்கு அவன் மூஞ்ச பார்த்ததே விளங்கிச்சு, இவங்க எல்லாம் தேவையுடைய மக்கள். பெரிய குவியலை 3 முறை சுத்தி வந்தாங்க, துஆ செஞ்சாங்க, அதில குந்தினாங்க. சொன்னாங்க, ஜாபீர் ஓத்தரா கும்பிட்டு அள்ளி அள்ளி கொடுங்க. சொல்றாரு, முழு கடன்காரர்கள அவ்வளவு கடனை கொடுத்தோம். எல்லா குவியல்ல இருந்த ஈச்சம்பழங்களும் ஸல்லல்லாஹுல் பயாதிர குல்லஹா முழு குவியலில் உள்ள அவ்வளவு அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. ஆனா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் உட்கார்ந்து இருந்தாங்களோ ஒரு கனி கூட அதில குறையல. ஒரு வருஷத்துல 2ஐயும் முடிச்சிட்டாங்க. இது நுஸ்ரத் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய இல்லையா? யார் இப்படி ஒரு மகனை எதிர்பார்க்கிறத விட சிறப்பான ஒரு மகனை யாரு செஞ்சு கொடுப்பாங்க? இந்த பாதையில இஹ்லாஸோடு இறங்கினா அவங்களுக்கு இந்த வாதாக்கள் இது துனியால கிடைக்கிறது, ஆகிரால் என்னெல்லாம் செய்வாங்க. அதனால ஆதரவுன்னு பார்த்து கொண்டிருக்காம இறங்கி அல்லாஹ்ட தீனுக்கு நுஸ்ரத் செய்ய தயாராகும். இன்ஷா அல்லாஹ் எழுவி நில்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்ட பாதையில வருஷம் போறதுக்கு எந்த உலமாக்கள் தயார்? 2வது வருஷமோ 1வது வருஷமோ போறதுக்கு யாருக்கு நியத்துக்குது? எழுவு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான், பொருந்திக் கொள்வான். நியத்துள்ளவங்க எழுவு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட பாதையில ஒரு வருஷம் போறதுக்கு யாரு? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. எனக்கு ஆலிம்களுக்கு மிச்சம் சொல்ல தெரியல, கொஞ்சம் தட்டி விட்டா வந்துடும்.